அது சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டுங்க, எல்லாரும் ஏன் மதுரை 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 மதுரைன்னு சொல்றாங்கன்னு இப்பதான் புரியுது. இப்பதான் புரியுது. விஜய் மாநாடு குறிப்பா மதுரையே அல்லோகலப்படுது, கோலாகாலமான ஒரு திருவிழாவா இருக்குது. இது 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 என்னன்னு புரியவே இல்லை நமக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துல ஒரு வீடியோ பார்க்குறேன், தேப்பையா மந்தியா ரோட்ல அப்படியே அந்த மக்கள் டிவிக்கு கொடியோட போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பழனி பாத யாத்திரை மாதிரி திருச்செந்தூருக்கு போற மாதிரி இப்படி போயிட்டு இருக்காங்க. எங்கப்பா நீங்களாம் போறீங்க அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரா கேட்கறாங்க. அப்படியாப்பட்டவர் எங்க பார்த்தாலும் டிவிக்கு கொடி, எங்க பார்த்தாலும் பேனரு, ஒரு டாப் ஆங்கிள் அந்த மாநாட்டு திடலை காமிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய திடல்ல அதை பார்க்க வருவதற்காக அவ்வளவு பெரிய கூட்டம். இதுதான் என்னங்க அப்படின்னு புரியவே இல்லை. அன்பிலையும் சரி, அதட்டல்லையும் சரி, மிரட்டல்லையும் சரி, கோபத்திலையும் சரி, வீரத்திலையும் சரி, மதுரை மக்கள் தாங்க. அதனால்தான் பாத்தீங்கன்னா மதுரை ஏன் இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு அன்பை தாண்டி ஒரு சென்டிமெண்ட் எப்பவும் உண்டு மதுரைக்கு. எம்ஜிஆர் மதுரை மாநாட்டை முடித்த பிறகுதான் சிஎம் ஆகிறார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் இப்ப விஜயை சொல்றாங்க இல்லைங்களா, அதை விட 10 மடங்கு விஜய சொன்னாங்க. அவர் டைலாக் ஒழுங்கா பேச தெரியாதுங்க, அவர் உளருவாரு, அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏதாவது நடிகை பின்னாடி ஓடிடுவாரு, என்னென்னவோ யாராவது எழுதி கொடுத்தா கூட அது சரியா பேச தெரியாது, இதுதான் சொல்லுவாரு. இப்படியா பல விதமா அவரை வறுத்தெடுத்தாங்க. காரணம் என்னன்னா அந்த காண்டு. விஜயகாந்த் வந்தால் என்ன நடக்கும் என்பது பல அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். அதனால் பலவிதமான அவதூறுகளை, பலவிதமான மீம்ஸ்களை, பலகட்டமான பொய்களை அவர் மேல கட்டவிழ்த்து விட்டாங்க. நம் மதுரை மாநாட்டில் தான் யாருன்னு காமிச்சார். மதுரை மாநாட்டுக்கு பிறகுதான் விஜயகாந்த் அரசியலில் ஒரு மாபெரும் தலைவன் என்பதை நிரூபிச்சார். கொஞ்சம் 25 லட்சம் பேர் அப்படி கூடி நின்று எல்லாரையும் அந்த மேடையில் நின்று வெளுத்து வாங்கின அந்த ஸ்பீச் தாங்க இன்னி வரைக்கும் எவர் கிரீன். சில சூழ்ச்சிகளாலும், சில சந்தர்ப்பவாதிகளாலும், சில சொல்ல முடியாத காரணங்களாலும் இந்த அரசியல் சூழ்ச்சிக்கு, அரசியல் விளையாட்டிற்கு, அரசியல் பகடைக்கு விஜயகாந்த் பலியாகி விட்டார். அதுதான் உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி ஒரு விஜயோடைய அப்படி ஒரு கூட்டம். குறிப்பா ஒரு தம்பி சொல்லியிருக்காரு, நான் சென்னையில இருந்து நேத்து நைட்டே கிளம்பிட்டேன், இன்னைக்கு காலையில் வந்துட்ட பிறகு இந்த மாநாட்டு நடக்கிற இடத்திற்கு பாரபத்தி அந்த பகுதியில், அதாவது தூத்துக்குடி, கமுதி, ராம்நாடு போற வழியில் ஒரு பஸ் கூட கேட்கிறேன், அதெல்லாம் நிறுத்த முடியாதுப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் உத்தரவு வரல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்னவோ கண்டக்டருக்கு, டிரைவருக்கும் நிறுத்த முடியாதுன்றாங்க. இந்த கூட்டமே அப்படிதான் போதா என்னன்னு தெரியல. எந்த போக்குவரத்தும், அதாவது என்னன்னா வாகனங்கள், பஸ் எதுவும் நிறுத்த முடியாது அப்படின்னால நடந்து போயிடுவோம்பா அப்படின்னு. எனக்கு அப்படியே இந்த லாக்டவுன் ஞாபகம் தான் வருது. நார்த் இந்தியாவில் கும்பலாக மக்கள், அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து மும்பையில இருந்து லக்னோ இப்படி போனவங்க. எனக்கு அப்படிதான் பாத்தீங்கன்னா மதுரையில நீங்க போக்குவரத்து வசதி செய்யலாம், நீங்க ஏற்றி பண்ணலாம், எங்களுக்கு கால் இருக்குது, நாங்க கால்நடையா நடக்க ஆரம்பிக்கிறாயான்னு. மாநாட்டு பந்தலை சுத்தி பெற்றவங்க குழந்தைங்களோட வந்திருக்காங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்க்க முடியுது. யாருக்கு நீ ஓட்டு போடுவ அப்படின்னா, நான் விஜய் அண்ணாவுக்கு. ஓட்டே கிடையாது அந்த பையனுக்கு, தம்மா துண்டு. விஜய் அண்ணாவுக்கு, விஜய் அங்கிளுக்கு. உங்க அப்பா போடுவாரா? அவர் பிஜேபி அப்படின்னு, அவர் பிஜேபி, அவர் ஏடிஎம்கே, நாங்க போட வைப்போம். இதுதாங்க விஜய்க்கான பலமே. திரும்பவும் சொல்றது, இதுதான் விஜய்க்கான பலமே. குறிப்பாக விஜய் சாலை மார்க்கமாக கிளம்பிட்டாரு. மதியம் அநேகமா 12 மணிக்கு கிளம்பிட்டாரு. அவரு நேற்றுக்கு திருச்சி தாண்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சாலை மார்க்கமே அவர் விமானத்துல தான் வரா மாதிரி இருந்தது. விமானத்துல வரதுதான் சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னா அதுக்கே கூட ஒரு செக் ஒன்று வச்சிருந்தாங்க. இவர் ஏர்போர்ட்ல இறங்கிட்டா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடும், கட்டுக்கடங்காத தொண்டர்கள் வந்துருவாங்க, ரசிகர்கள் வந்துருவாங்க. ஏற்கனவே 2 ரோட் ஷோ நடந்தது. இதே மதுரையில் அல்லோகலப்பட்டது விமான நிலையம், தடுப்புக்கெல்லாம் உடைச்சாங்க. இது விஜய் சொல்லியே அவங்க வந்தவங்க. கொடைக்கானலுக்கு போறவர் கம்முன்னு போக வேண்டியது தானே, ஏன் அவங்கள கூப்பிட்டாங்க? அப்படி ஏதோ விஜய் வான்னு கூப்பிட்டா மாதிரி இருந்தது. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல பூட்ஸ்லிம் கூட்டத்திற்கு வந்தப்போ அங்க ஒரு ரோட் ஷோ திட்டமிட்டு பண்ணல, வேற வழியே கிடையாது. இப்ப இந்த மாநாட்டுக்கு ஒருவேளை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி அங்க போறாரு அப்படின்னா கட்டுக்கடங்காத கூட்டம் நிச்சயம் வரும். அதுக்கு முன்கூட்டியே கிளம்பிடுவோன்னு சாலை மார்க்கமா கிளம்பியாச்சு. இடையில ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாரு, திருச்சிலியா எங்கன்னு தெரியல. ஒன்னு ஒரு மதுரைக்கு போனோடனே ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட், அதன் பிறகு நேரம் மாநாட்டு திடலுக்கு கிளம்பிட்டாரு.
இன்று நள்ளிரவு அந்த மாநாட்டு திடலை அங்குள்ள பணிகளை அவர் நேரடியா பார்க்கிறாரு. அங்க அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அறை வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது, செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு. ஏற்கனவே விஜயோடைய அப்பா அம்மா வந்துட்டாங்க, சந்திரசேகரும் சோபா மேடமும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு இல்லைங்களா, என்னதான் அப்பா மகனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் வந்து சான்றோன் என்ன கேட்ட தாய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மகனை பார்க்கறதுக்கு இவ்வளவு கோடான கோடி மக்கள், இவ்வளவு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இப்படி அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதை விட வேற என்ன பூரிப்பு வேணும்? அதுதானே வந்து நீங்க ஒரு நடிகனா, ஒரு தளபதியா, இளைய தளபதியா பார்த்ததை தாண்டி இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கும்பொழுது எவ்வளவுப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் பாருங்க. நாளைக்கு வந்து இந்த மதுரை அந்த மாநாட்டு பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் இருக்கிற சில தனியார் பள்ளி கல்லூரிகளை விடுமுறை விட்டுக்கிறாங்க. விடுமுறை விட்டாச்சு. அதே கூட இன்னைக்கு ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா ஏதோ மேல நின்றுகிட்டு இருக்காரு, பசங்கள்லாம் வந்து கையாட்டுதுங்க, உங்களை நான் டிவியில பார்த்துருக்கேன்னு. ஓகே ஓகேடா, இப்ப பாத்துட்டு போங்க, நாளைக்கு யாரும் வரக்கூடாது, நாளைக்கு கூட்டம் அதிகமா இருக்கும், ஸ்கூல் பசங்களாம் வரக்கூடாது அப்படின்னு. நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குங்க. இந்த அன்பு தான் குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு ஹீரோ. அவர் தாங்க வந்து வேர்ல்டுலே பெஸ்ட் ஹீரோ. அரசியலும் அவர் ரியல் ஹீரோ என்பதை விஜய் நிரூபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தில் இங்க வந்திருக்காரு. அதுக்குதான் இன்னைக்கு சாங்கே இதுதான் போட போறாங்க அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. மதுரையில அங்கங்க இந்த தாவேகா கொடியை போட்டு சின்ன சின்ன பந்தல்கள் போட்டு இந்த சாங் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வாராரு வாராரு அழகர் வாராருன்னு. உண்மையிலே வாராரு வாராரு அழகர் வாராருன்னு கள்ளழகர் படத்துல விஜயகாந்துக்கு எப்படி ஒரு ஆப்டா நீ பொட்டு வச்ச தங்க குடம், அதே போல விஜய் இந்த மாநாட்டு திடலுக்குள்ள வரும்பொழுது இந்த பாட்டு ஒலிச்சதுன்னு வச்சுங்க, உண்மையிலேயே செந்தூர பாண்டியோடைய தம்பியா அங்க வந்து அந்த மக்கள் அப்படி கொண்டாடுவாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு செக் வச்சாச்சு, விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தக்கூடாது, பேனரை பயன்படுத்தக்கூடாது, அது இது பயன்படுத்தக்கூடாதுன்னு. உண்மையிலே விஜயோடைய உள்ளத்தில் விஜயகாந்த் என்ற அந்த அண்ணன் நிச்சயமாக இருக்கிறார். இந்த பாட்டு அப்படி ஒழிச்சதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. வந்து இப்ப மதுரையில அங்கங்க தெருக்கல்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அக்டோபர் 24 2024 விக்கிரவாண்டியில் நடந்த அந்த முதல் மாநாடு. அந்த மாநாடு நடக்குமா நடக்காதா, அது புஷ்பானம் ஆகுமா, காணாமல் போகுமா, விக்கிரவாண்டி உள்ள வந்து யாரும் உள்ள நுழைய மாட்டாங்க, இப்படி எல்லாம் இருந்த பொழுது வருண பகவான் பெரிய அளவுல மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அக்டோபர் மாசத்துல மழை வெள்ளம் சேத்துல தான் நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தப்போ அப்போ பல பேர் வந்து அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்தில் ஆகட்டும், பல ஊர்களில் வருண பகவானே மழை பெய்யாதப்பா அப்படின்னு யாகம் நடத்தினாங்க. இன்றைக்கு மதுரையில தாவேக்காவினரே யாகம் நடத்திருக்காங்க. நாளைக்கு தயவு செய்து மதுரை எதுவும் மழை வந்துடும். ஆடி மாசம் மழை பெய்யும் இல்லைங்களா, பொழுது ஈவினிங் ஆனா போதும் அங்கங்க ஊர்ல பிச்சு வர ஆரம்பிச்சு. பாம்பே எல்லாம் வந்து வெள்ளக்காடா இருக்கு, தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் மழை வர வேண்டாம்னு ஒரு யாகம். இது தவிர பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்கள்ல வந்து வேண்டுதல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. வந்து மழைய வந்துடாது. இது விஜய்க்கான ஒரு அன்பு தான். இந்த முதல் மாநாட்டுக்கு அப்புறம் 9 மாதம். இந்த 9 மாதத்தில் விஜய் பண்ண அரசியல் என்ன? பலருடைய விமர்சகர்கள் இதுதான். விஜய் மேல உள்ள கோபத்துல, விஜய் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 9 மாசத்துல விஜய் என்னப்பா அரசியல் பண்ணிட்டாரு, என்ன அவர் வந்து மக்கள் முன்னாடி வந்து நின்றுட்டாரு. இந்த விகடன் பிரசுரம் அவங்க வந்து நூல் வெளியிட்டாங்க, அம்பேத்கர் பற்றிய நூல். அதுக்கு வந்தாரு, வந்து பேசினாரு கொஞ்ச நேரம். அது ஒரு பேசும் பொருளா மாறுச்சு. அப்புறம் திடீர்னு பரந்தூருக்கு போனாரு, விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஊரே ஒண்ணு கூடுச்சு, அது நேஷனல் லெவல்ல செய்தியாச்சு, அவ்வளவுதான். அப்புறமா அந்த லாக்அப் டெத்து, அதுக்கு நீதி கேட்டு சேப்பாக்கத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டில் வெறும் 3 நிமிஷம் பேசிட்டு கடகடன்னு இறங்கி ஓடிட்டாரு. அப்புறம் அஜித்குமார் வீட்டுக்கு போனாரு, அங்கே போய் செய்தியாளர் கூட சந்திக்கல, திடீர்னு கிளம்பி போயிட்டாரு. இவ்வளவுதான் பண்ண அரசியல். இந்த அரசியல் இவ்வளவுதான் வந்து மக்கள் மட்டும் இந்த 9 மாசத்துல வேற என்ன விஜய்னு இவ்வளவுதானே பண்ணாரு. இவ்வளவு பண்ணதுக்கு விஜய்க்கு ஏன் இவ்வளவு பெரிய மாசு? இவங்க யாரும் வந்து இப்ப நம்ம இந்த காணொலியில பாக்குற எந்த கூட்டமும் வந்து டிவிக்கினர் போய் காசு கொடுத்து கூட்டம் அந்த கூட்டம் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஒரு மாநாடு என்பது, அந்த மாநாட்டுடைய பலம் என்பது அந்த தொண்டர்களும் அந்த மாநாட்டை பார்க்க வரும் மக்களும் கூடுவதுதான் மிகப்பெரிய பலம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பிரியாணி பொட்டலத்தை கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, லாரிலேயோ பஸ்லயோ வச்சு கூட்டின்னு வருவாங்க. ஆனால் இது அப்படிலாம் கிடையாது. பல ஊர்களில் இருந்து, குறிப்பாக தென் மாவட்டத்திலிருந்து லட்சக்கணக்கான பேர் வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்பதுதான். இன்னைக்கு நைட்டு, அதுவும் இன்னைக்கு நைட்டே வந்து கூட்டமா கும்பலாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் இந்த 506 ஏக்கரை நாங்க தேர்ந்தெடுத்தோம். போன வாட்டி விக்கிரவாண்டியில் மெயின் ரோடு, சென்னை ரோடு வந்து சென்னை டு விழுப்புரம் சாலை, அது வந்து தென் தமிழகத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் அவ்வளவு பேர் வந்து இறங்கிட்டாங்க. அதனால்தான் நாங்க மாநாட்டுக்குள்ள வந்து திடலுக்குள்ள அவங்களை அனுமதிக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பரந்த இடம் வரட்டும்
அப்படின்னு. அதே வேளையில் இந்த மாநாட்டில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக விஜய் என்ன செய்ய போகிறார்? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் பற்றி தான் அவர் பேசுவார். கண்டிப்பா அதுதான் இருக்கும். அப்ப பிஜேபி பத்தி பேச மாட்டாரா? கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு. ஆனா தொடர்ச்சியா அரசியல் எதிரின்ற ஒரு பேச்சில் அவர் திமுகவை எதிர்த்துக்கிட்டே வராரு. கோயம்புத்தூர்ல கூட சொன்னார், திமுக வீட்டுக்கு அனுப்பாம நாங்க தூங்க மாட்டோம் அப்படின்னாரு. இப்ப கண்டிப்பாக திமுக எதிர்ப்பு அரசியல் என்னென்னலாம் அவர் செய்ய மறந்துட்டாரு, என்னென்னலாம் அவர் செய்ய தவறிட்டாருன்னு விமர்சனம் வந்தது. மழை வெள்ளத்துல போய் அங்க போய் பார்க்கல, இல்ல அவரு இருக்கிற கடலூர் இருக்கிற திருவண்ணாமலைக்கு போய் பார்க்கல. அந்த மக்களை பனையூருக்கு வர வச்சு நிவாரணம் கொடுத்தாரு. தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் எதற்கு அவ்வளவு தூரம் போராடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு போய் ஒரு வாழ்த்து சொல்லல. கேட்டா கூட்டம் வந்துடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. அவங்கள வர வச்சு வீட்டுல வச்சு பார்த்தாரு. இப்படி அடுக்கடுக்கான விஷயங்கள். எந்த மக்கள் போராட்டத்துக்கும் போறது கிடையாது, ரொம்ப லேட்டா அறிக்கை கொடுக்கிறாரு. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறா போல் ஒரு ஸ்பீச் கண்டிப்பா விஜய் இருக்கும். இதெல்லாம் மீறி 2026 எலெக்ஷனில் விஜய் தனித்து நிற்பாரா, கூட்டணி வைப்பாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மாநாட்டில் நிச்சயமாக பேச மாட்டார். சின்னதா ஒரு மாதிரி ஒரு சமிஞ்சை வேணா கொடுக்கலாம், ஒரு லைட்டா ஒரு சமிஞ்சை கொடுக்கலாம். ஓப்பனா பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிப்பா தனிச்சுதான் நிப்பார் அப்படின்னா எப்படி இருக்கும் 2026? தனித்து நின்றால் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு 4 முனை போட்டியாக மாறும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மீன் இப்பயே பாமகக்குள்ள மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் சண்டை போயிட்டு இருக்கு. ஒருவேளை 6 முனை போட்டியாக மாறினா என்ன ஆகும்? ஈஸியா திமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக மாறும். அப்போ விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக மட்டும்தான். அதனால தாங்க சாமி இவரு எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் வச்சிருக்காரு மாநாட்டில் அப்படின்னு அதெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அதிமுக, எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், மற்றவர்களாகட்டும், அதிமுகவை சேர்ந்தவர் விஜய் எங்குமே விமர்சிக்கிறது கிடையாது. டிவிக்கே இருந்து விஜய் அதிமுக பத்தி எங்கேயும் விமர்சனம் பண்றது இல்லை. அது ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இப்ப கூட்டணின்ற ஒரு விஷயத்தை ஓபன் பண்ண மாட்டாங்க. அதிமுக ஆல்ரெடி பிஜேபி இருக்குது அப்படின்ற ஒரு அதுதான். ஏன்னா கொள்கை எதிரி உள்ள இருக்கும் பொழுது எப்படி விஜய் போய் அங்க கூட்டணி வச்சுக்கப்படும்? காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். இப்பயே அந்த கூட்டணி முடிவுன்னு இருக்காது. எனக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில அதற்கான அறிவிப்பு வரலாம். சரி, அதிமுக திமுக 3வது இடத்தில் யாரு? நிச்சயமாக டிவிகே தான். திமுக மற்ற கட்சிகளை விட டிவிகே மேல ஒரு பயம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன் கிட்டத்தட்ட 50 வருஷமா 75 வருஷமா அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதா? சும்மா பேசலாம் கண்டி. யாருக்கு செல்வாக்கு இருக்கு, யாருக்கு இது இருக்குது? இப்போ ஒரு பூம்ன்ற ஒரு விஷயம் யாருக்கு இருக்குது? இந்த இளைஞர்கள் பட்டாளம், தாய்மார்களுடைய ஓட்டு எப்படி இருக்குது? இப்ப நடக்க போற, நாளைக்கு நடக்க போற அந்த மாநாட்டு திடல்லையே பாருங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட பைட்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க யாரும் கட்சிக்காரர்கள் கிடையாது, அவங்க எல்லாம் பொதுமக்கள். என்ன வரட்டுமே விஜய் தான், 2 கட்சி தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்கணுமா? வரட்டுமே விஜய், நான் ஓட்டு போடுறோமே. ஒரு யாரா இருந்தாலும் சரி, ஒண்ணு பேய் வந்தா பேய் ஆளுது, இன்னொரு வந்தா பிசாசு வந்தா பிசாசு ஆளுது. இதுதான் சீமான் சொன்னார். ஒரு 5 வருஷம் திமுக, உடனே ஏதாவது விஷயம் வந்த உடனே 5 வருஷத்துக்கு அப்புறம் அதிமுக மாறுறீங்க, அப்புறமா திமுக, அப்புறம் அதிமுக. இது மக்கள் மனநிலை வந்துடுச்சு. விஜயகாந்த் வந்தப்போ அந்த மனநிலை தான் 2 திராவிட கட்சியில் தான் ஓட்டு போட்டு இருக்கணுமா, விஜயகாந்த் கொண்டு வருவோம் அப்படின்னு கால சூழ்நிலை முடியாம போச்சு. இன்று அந்த இடத்தில் விஜய் வந்திருக்கிறார். விஜய் செய்ய போகிற அரசியல் என்ன சொல்றது, ஒரு கடுமையான அரசியலாக இருக்கும். கடுமையான அரசியல் மீன் இதன் பிறகுதான் அவருடைய ஆட்டமே ஆரம்பம். இது வரைக்கும் பார்த்தது டீசர், ட்ரெய்லர், இனிமேல் தான் மெயின் பிக்சர் அப்படின்ற அளவு. இந்த மாநாட்டில் விஜய் பேச போகிற பேச்சு, விஜய் சொல்ல போகிற விஷயங்கள் கண்டிப்பாக கூட்டணி பற்றியான விஷயங்கள் இருக்காது. கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை எதுவும் வெளியிட போறதில்லை. அவங்களுடைய கொள்கை கோட்பாடு கூட சொல்லியாச்சு. தேர்தல் சம்பந்தமான சில விஷயங்கள் கூட அவர் கண்டிப்பாக இங்க வாயை திறக்கப்படுத்தல. அதே வேளையில் உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு முக்கியம், எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கான பயன் என்ன, எங்களுக்கு ஏன் நீங்க ஓட்டு போடணும், இப்ப இருக்கிற அரசியல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு காலத்துல தமிழகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனைகளுக்கு யார் காரணம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்கான முடிவு என்னன்னு தெரியும். இது எல்லாம் விஜய் துல்லியமான ஒரு பேச்சா இருக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் ஒரு நண்பர் சொன்னது என்னன்னா, விக்கிரவாண்டி மாநாடு நடந்த பொழுது விஜய் மட்டும்தான் அங்க தலைவராக, ஆலோசகராக எல்லாமே இருந்தாரு. இப்ப ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர், இன்னும் நிறைய பேர், சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ரிட்டையர்டு மேஜிஸ்ட்ரேட்டுகள், இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இவங்களுடைய ஆலோசனை, இவங்களுடைய இன்புட் கண்டிப்பா இருக்கும். அது நிச்சயமா. ஏன்னா இவ்வளவு பெரியது. எங்க இன்னைக்கு கொடிக்கம்பம் நட்டு இருக்காங்க 100 அடி உயரத்துல. அந்த கொடிக்கம்பம் மரம் முறிஞ்சு அப்படியே விழுந்துச்சு. அசம்பாவிதம் தான் இது. யாருக்குரிய என்ன பொறுத்த வரைக்கும் திருஷ்டின்னு கூட சொல்லலாம்.
நல்ல காலம் யாரும் இல்லை மக்கள் இந்த பக்கம், மக்களும் செய்தியாளர்கள் அந்த பக்கம் இருந்திருக்காங்க. அது விழுந்த பக்கம் வேற, யாரும் இல்லாத ஒரு பக்கத்தில் விழுந்துச்சு. ஒரு கார் மேல மட்டும் இருந்துச்சு. இப்போ அந்த கொடிக்கம்பத்தை ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல, ரெடி பண்ணிடுவோன்றாங்க. ஏன்னா உள்ள அந்த மாநாட்டு திடலுக்குள்ள நுழைந்து அந்த 100 அடி உயரத்தில் இருக்கிற அந்த கொடியை தான் ஏற்றிட்டு விஜய் மேடைக்கே போற மாதிரி இருந்து விக்கிரவாண்டியில் அந்த கொடி பறந்துகிட்டு இருக்கு. இது ஒரு 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 அசம்பாவிதம். இந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு டிவிகேவை சேர்ந்த சில தொண்டர்கள் அவங்களே ஒரு குழு அமைத்து ஆரம்பிச்சிட்டாங்க. நிலந்து இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, விஜயோட சேர்த்து யார் அந்த மேடைக்குள்ள இருப்பாங்க அப்படின்னா, விஜய் தான் நடுநாயகமான ஒரு ஹீரோவாக இருப்பார். மற்றவங்களாம் கட்சி நிர்வாகிகள் தான் இருப்பாங்க. யாரும் சிறப்பு விருந்தினர், விஐபி, விவிஐபி யாரையும் கூப்பிடல. விஜய் பேசுகிற பேச்சு தான் நேஷனல் மீடியாக்கள் இப்பயே வந்துட்டாங்க. இப்பயே அவங்களும் கேமரா போட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க, பைட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நடக்குதுன்னு போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, திரும்பவும் சொல்றதான் 506 ஏக்கரில் ஒரு மாபெரும் மாநாடு இந்தியாவில் இதுதான் முதல் முறை என்கிறார்கள். இன்னைக்கு காலையில பிஜேபி அண்ணாமலை அவர் வாயை திறந்தே ஒரு வாழ்த்து சொல்லிட்டாரு. விஜய்க்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லிட்டாரு. இதை வச்சு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதிமுக, பிஜேபி, டிவிகே கூட்டணி உறுதி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கட்டும் ரைட்டு, அதுவும் வரதான் போகுது. அப்ப கொள்கை எதிரி, அரசியல் எதிரினா கடைசி நேரத்தில் மாறிதான் போகுது. இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மதுரையில் பல இடங்களில், அதுவும் குறிப்பாக மாநாட்டை சுற்றியுள்ள பல ஊர்களில் நாளையிலிருந்து டாஸ்மாக் லீவ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா விஜயுடைய கட்சியினர்களுக்கு மிக கடுமையான உத்தரவு என்னன்னா, நீங்க கரெக்டா வரணும் வண்டியில, அதை தாண்டி யாரும் மது அருந்து விட்டு வரக்கூடாது. உள்ள யாராவது அது தவறான ஆட்கள் வந்தாங்கன்னா அந்த கண்காணிப்பு கேமரா 234 கண்காணிப்பு கேமரா மூலம் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை இவங்க எப்படி கட்டுப்படுத்த போறாங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, அதற்கான முன்னேற்பாடுகளை மிக சரியா பண்ணிருக்கிறோம் அப்படின்னு. இந்த மாநாடு மிக சக்சஸ்ஃபுல்லான மாநாடாக, விஜயோட ஸ்பீச்சோடு இந்த மாநாடு மிக வெற்றிகரமான மாநாடாக அமைந்தால் இந்திய அரசியலில் இந்த டிவிகேனுடைய இந்த மாநாடு பெரிய அளவில் பேசப்படும். அதுவே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லவே இல்லை. மாநாடு சம்பந்தமான அடுத்தடுத்த அப்டேட்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களிடம் வருகிறேன். நன்றி.